सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विना अधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। இன்னைக்கு அறிவியல் மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான கேள்வி பதில்களை நாம் பார்ப்போம். முகத்தில் வெயில் அடிக்காதுடா, பரவாயில்லையா சார்? அறிவியல் சம்மந்தப்பட்ட கேள்வி தான் சார். இப்போ வந்து ஜீன் அது சம்மந்தப்பட்டது. ஜீன்னா என்ன அப்படிங்கிறது சார். அப்புறம் ஜீனுக்கும் அப்புறம் டிஎன்ஏயும் ஒன்றா, அது ஒன்றுங்க சார். இப்போ ஏன் மனிதன் வந்து குழந்தையில் இருக்கிறான், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வளர்ச்சி நின்று போயிடுது. அப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் வாழ்கிறான், மறுபடியும் ஏஜிங் ஆகி அவன் உடம்பெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி ஏஜிங் ஆகி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இறந்துடுறான். மனிதன் மட்டும் இல்லை, எல்லா விலங்குகளும் இதான் செய்யுது, இந்த மாதிரி நடக்குது. அது வாழ்க்கை வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்குது ரொம்ப. இப்போ கம்பேர் பண்ணுறப்ப இப்போ வந்து சில மரங்கள்லாம் வந்து ஆழ்கடல் உயிர்கள், மரங்கள், சில லோப்ஸ்டாரு, அப்புறம் ஆமைகள், சில வகை ஆமைகள்லாம் வந்து ரொம்ப நீண்ட ஆயுள், அதாவதுனா சுமார் 500 வருஷத்துலேருந்து ஆயிரக்கணக்கான வருடங்கள் கூட வாழக்கூடிய தன்மையில் இருக்குது. சில மரங்கள்லாம் பார்த்தா நீண்ட காலம் நல்லா ஆயிரக்கணக்கான வருடங்கள் கூட வாழக்கூடிய தன்மையில் இருக்குது. சில ஆப்பிரிக்கா காட்டில் இருக்கிற பெரிய அந்த தண்ணி கோர்த்த மாதிரி இருக்கிற மரமெல்லாம் பார்த்தா 5000 வருஷம் கூட இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போல்லாம் அதுக்கெல்லாம் அந்த ஜீனுக்கும் அதுக்கும் ஏன் ஜீன் வந்து சில இதில் வந்து இப்படி வளர்ச்சி நீண்ட ஆயுளையும் கொடுக்குது, சிலது வந்து ஷார்ட்டாக இருக்குது. நம்ம மனிதன் வந்து இந்த மாதிரி அந்த ஜீனுங்களை வந்து மாடிஃபை பண்ணி இந்த நீண்ட ஆயுள் பெற முடியுமா விலங்குகள்? அதுவும் சொல்லுங்கள் சார். ஓகே, நன்றிங்க சார். ஜீன் அப்படிங்கிற சொல் ஜெனரேட்டிவ் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வருது. ஜெனட்டிக்ஸ் அப்படின்றத முதல்ல அதை சொல்ல பயன்படுத்தினாங்க. கிரிகர் மெண்டல் தான் ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. அவர் ஆஸ்ட்ரியன் மாங்க், ஆஸ்ட்ரியாவில் ஒரு கிறித்துவ பாதிரியாராக இருந்தார். அவர் வந்து விதையில் மரத்தினுடைய தன்மை என்ன உள்ளே போகுது, ஒரு அவரை செடி தன் விதைக்குள்ளே அவரையை உள்ளே பதுக்கி வைக்குது. அந்த பட்டாணியை எடுத்து மறுபடியும் முளைக்க விட்டோம்னா அது அவரை முளைக்குது, பார்க்குறோம். பட்டாணி செடியை பார்க்குறோம். அந்த விதைக்குள்ளே அந்த செடி எதை உள்ளே அனுப்புது அப்படின்னு அவர் பார்க்குறார். அவர் சோதனை இப்போ நம்ம அதிகமாக பேச வேண்டாம், அவருடைய ஜெனட்டிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அவர் சொன்னார், ஒரு உயிரினம் தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய தகவல்கள், இன்ஃபர்மேஷன், அது ஒரு ஃபேக்டார் அப்படின்னு சொல்கிறார். காரணி அப்படின்னு தமிழில் சொல்கிறோம், ஃபேக்டார்ஸ். எத்தனை ஃபேக்டார்னு அவருக்கு தெரியாது. ஒரு குணத்துக்கு ஒரு ஃபேக்டார் இருக்குதான். அவர் எடுத்துக்கிட்டது வந்து ஒரு அவரை செடி. அவரை செடியில் ஒரு 7 குணத்தை அவர் எடுத்துக்கிட்டார். நெட்டையாக வளர்கிற ஒரு செடி, அதே செடி குட்டையாகவும் இருக்குது, ஒரு வெரைட்டி. குட்டை வெரைட்டி, நெட்டை வெரைட்டி. அந்த குட்டை வெரைட்டியில் இருக்கக்கூடிய விதைகள் எடுத்தால் எப்போவுமே குட்டையாக தான் வருது, நெட்டை எப்பொழுதுமே நெட்டையாக தான் வருது. அப்போ செடி தன்னுடைய குணத்தை, உயரத்துக்குனான குணம் இருக்கும் இல்லையா, இந்த டால்னஸ், இந்த உயரம், அதை ஒரு ஃபேக்டாராக வச்சுருக்குது. தன் விதையில் அது போட்டுருது. அதனால் அதனுடைய விதை மூலம் வர்றதெல்லாம் அந்த ஃபேக்டார் இருப்பதனால அதுலேருந்து முளைக்கிறதெல்லாம் குட்டையாகவே இருக்குது அப்படின்னு சொன்னார். அந்த டால், டுவார்ஃப்னா குட்டை அப்படின்னு ஒரு ஃபேக்டார் சொன்னார். அதே அவரையில் சிலது உச்சியில் பூக்கிறது இருக்குது, டெர்மினல் ஃப்ளவரிங் பேர். சிலது ஆக்சிலரி ஃப்ளவரிங் பேர். கக்கத்தில் ஒரு பிரான்ச் வந்ததுன்னா அந்த பிரான்ச் முனைய உள்ளுக்குள்ளே அந்த கக்கத்துலேருந்து ஒரு பூ வரும். எப்போவுமே அப்படி தான் கொடுக்குது, உச்சியில் கொடுக்கறதில்ல. ஆனால் உச்சியில் பூக்கிறது வந்து கக்கத்தில் பூக்கிறது இல்லை. அப்போ அந்த ஒரு வெரைட்டியும் அவர் பார்க்குறாரு, அதுக்கு ஒரு ஃபேக்டார் இருக்குது. அப்புறம் பூவில் வந்து நிறம் இருக்குது, சிலது சிவப்பாக இருக்குது, சிலது வெள்ளையாக இருக்குது. வெள்ளையாக இருக்கிற பூ வெள்ளையாகவே இருக்குது, சிவப்பாக இருக்குது, சிவப்பாகவே இருக்குது. விதையில் வந்து உருண்டு திரண்டு இருக்கிற விதை இருக்குது, சுருங்கின விதை இருக்குது. அப்புறம் அது விதை உள்ளே இருக்கிற இந்த பாடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அவரையினுடைய அதுவும் வந்து மடிஞ்சு அந்த விதைக்கு ஏற்ற மாதிரி நசிங்கி இருக்குது. சிலது ப்ளோட்டடாக இருக்குது.
இதெல்லாம் ஒரு குணங்கள்னு சொல்கிறார். இதெல்லாம் ஃபேக்டார்ஸ்ன்னு சொல்கிறார். இப்படி ஒரு செடியில் எத்தனை குணங்கள் நமக்கு தெரியுமோ, வெளியே தெரியறது அத்தனையுமே ஒரு ஃபேக்டார்ன்ற வரையில் உள்ளே இருக்குது. அது உடம்பு முழுக்க இருக்குது. அது விதையை உண்டாக்கும் பொழுது அந்த ஃபேக்டார்ஸ் எல்லாம் மட்டும் தொகுத்து அதில் கொடுக்குது. அப்போது ஒரு ஆண் தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா குணங்களையும் மகரந்தம்ன்ற தூளில் உள்ள வச்சிடுது. இப்போ இந்த அவரையினுடைய செடி எடுத்துக்கிட்டோம்னா, அவரைப்பூ இருக்குது, இப்படி தான் இருக்கும் அவரைப்பூ. ஸ்டாண்டர்ட் பெட்டல், கீழ் பெட்டல் அப்படின்னு அதுக்கு 3 விதமான பெட்டல் இருக்கும். இதுக்குள்ளே வந்து ஆண் உறுப்புகள் இருக்கும், பெண் உறுப்புகளும் இங்கே இருக்கும். இப்படி இருக்கும் இது. இப்போ ஆண் உறுப்பை, பெண் உறுப்பை அப்படியும், ஆண் உறுப்பை இப்படியும் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஆண் உறுப்பில் இருக்கக்கூடிய தூள், பூவை தட்டினோம்னா மஞ்சள் கலரில் தூள் விடும் இல்லையா, அதெல்லாம் போலன் கிரெயின்ஸுங்கிறோம். அது ஆணுடைய விந்து. இப்போ ஒரு போலன் கிரெயினை மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தோம்னா அப்படி தெரியும். கண்ணுக்கு இப்படி அழகாக டிசைன்லாம் போட்டிருக்கோம். அந்த மைக்ரோஸ்கோப்பில் பார்த்து இது எந்த பூவுதுன்னு சொல்லிவிடுவோம். ஒவ்வொன்றுக்கும் அந்த ஷேப்பில் வந்து வித்தியாசம் இருக்கும். முழுக்குன்னு இருக்கும், சிலது கொரோனா வைரஸ் மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஆர்னமெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொன்றுத்துக்கும் அதுவே இருக்கும். இப்போ தேன் எடுத்து பார்த்தோம்னா, தேன் எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா மகரத்தூளெல்லாம் இருக்கும். அந்த மகரத்தூள் வச்சு இந்த தேனி எந்தெந்த பூவிலேருந்து தேன் எடுக்கப்பட்டது, தேனியை அது கொண்டு வந்ததுன்னு சொல்லிடலாம். தேன் உண்மையாகவே பூச்சி கூடாத தேனெல்லாம் பண்ணுறாங்களே, வெள்ளத்தை கரைச்சி அதில் மகரத்தூள் இருக்காது. அப்போ நீங்கள் லேபரேட்டரியில் கொடுத்து இது ஒரிஜினல் தேனா பொய் தேனானா நாங்கள் மகரந்த தூளை வச்சு சொல்லிவிடுவோம். அது எந்த ஊர்லேருந்து வந்ததுன்னு சொல்லிவிடுவோம். அது பீகார் தான் இல்லை தமிழ்நாடு தான், அந்த போலன் கிரெயினை வச்சே சொல்லிவிடுவோம். இந்த ஸ்டடி பேர் பேலினாலஜின்னு பேர். இப்போ இதுக்குள்ளே மெண்டல் சொல்கிறாரு, நிறைய புள்ளி புள்ளியாக ஃபேக்டார்ஸ் இருக்குது. அந்த ஃபேக்டார்ஸ் அது பேர், இது தான் குணத்தை நிர்ணயிக்குது. இப்போ இந்த பூவுக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த செடி, அவரை செடி இருக்குது. இந்த அவரை செடியினுடைய குணங்களை வந்து ஒரு 100ன்னு போடுவோம். அப்போது 100 ஃபேக்டார்ஸ் இது உள்ளே இருக்குது. இந்த செடி தன்னுடைய எல்லா குணங்களையும் பூவில் இருக்கக்கூடிய ஆண் விந்தில் சேமிச்சிடுது. அதே மாதிரி தாயினுடைய சூழ் இதுலேயும் அந்த சூழ்னு சொல்லக்கூடிய முட்டையிலையும் சேர்த்து வைக்குது. அப்போ முட்டையும் இந்த போலன் கிரெயின் சொல்லக்கூடிய மகரந்த தூளும் இணையும் பொழுது ஒரு கரு உண்டாகுது. அது ஜைகோட்னு சொல்கிறோம். இப்போ இதுக்குள்ளே ஆணுதும் பெண்ணுதும் சேர்ந்துருக்கும். அப்போது ஆணுடைய 100 ஃபேக்டாரும் தாயினுடைய 100 ஃபேக்டாரும் வரும். அப்போது ஆணுடைய 100 ஃபேக்டாரில் ஆண் உடம்பு முழுக்க இருக்கும், இதில் பெண் உடம்பு இருக்கும். இதில் செடியில் ஆண் பெண் வித்தியாசம் தெரியாது இல்லையா. நமக்கு என்ன தெரியும், ஒருவேளை ஆண் உயரமானதாக இருந்து பெண் வந்து குட்டையாக இருந்தால், இப்போ இந்த கருவில் ஆணுடைய டால் ஃபேக்டாரும் இருக்கும், அம்மாவுடைய டுவார்ஃபும் இருக்கும். இப்போ இது குழந்தை உயரமாக பிறக்குமா குட்டையாக பிறக்குமா இல்லை நடுத்தரமாக பிறக்குமா அப்படின்னு அவர் ஆராய்ச்சி பண்ணார். அவர் ஆராய்ச்சி பண்ணும்பொழுது எப்பொழுதுமே அப்பாவனுடைய டால்னஸ் தான் வருது, அம்மாவது வரமாட்டேங்குது அப்படின்னு அவர் கண்டுபிடிக்கிறார். சரி, இதை விட்டுடுவோம். நீங்கள் இந்த இதில் இப்போ பாதியில் விட்டால் உங்களுக்கு இன்னும் கொஷின் வரும். இப்போ இதுக்குள்ளே டாலுங்கன்னு சொல்லக்கூடிய கேபிட்டல் டீயும் இருக்குது, அம்மாவுடைய ஸ்மால் டீயும் இருக்குது. இது வந்து பெருசாக செடியாகி போலன் கிரெயினோ எக்கு உண்டாக்குச்சுன்னா எப்படியெல்லாம் உண்டாக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு போலன் கிரெயினில் அம்மாவிலேருந்து வந்த ஜீனும் சேர்ந்துருக்கலாம், அதாவது ஃபேக்டார்ஸும் சேர்ந்துருக்கலாம், டீ. அப்புறம் இன்னும் போலன் கிரெயின் இருக்குது, அதுலேயும் ஸ்மால் டீன்னு வைங்க. இது ரெண்டும் சேர்ந்து ஒரு கரு வரும்பொழுது அதில் ஸ்மால் டீ தானே இருக்கும். தாய் வழியாக ஸ்மால் டீ, தந்தை வழியாக ஸ்மால் டீனா குட்டை. இப்போ இது எப்படி வளரும், குட்டையாக தான் வளரும். இப்போ இவர் வேலை இந்த கருமுட்டையில் கேபிட்டல் டீ இருக்கலாம் தந்தை வழியாக, அல்லது தாய் வழியாகவும் கேபிட்டல் டீ வரலாம். ஏன்னா அது வந்து ஒரு மிக்சராக இருந்ததுன்னா,
ஏன்னா இது இப்போ பாருங்கள், இது 2 இருக்குது இல்லையா? இப்போ எக்கு ப்ரொடியூஸ் பண்ணாமல் இது கொடுத்துட்டுதுன்னா அந்த போலன் கிரைன்லேயும் கேபிட்டல் டி இருக்கும். அப்போ இது ரெண்டுமே டால். இது டுவார்ஃப். டுவார்ஃப்னா குள்ளை அப்படின்னு ஆகிடும். இப்படி நம்ம புரிஞ்சிக்கும் போது நாம் மெண்டல் என்ன சொன்னார்னா, ஒவ்வொரு உயிரினமும் தன்னுடைய குணாதிசயங்களை ஃபேக்டார்ன்ற ஒரு பொருளாக மாற்றி பிந்து வழியாக அடுத்த சந்ததி கொடுக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஃபேக்டார்னால் எது? இந்த கேள்வி வருது இல்லையா? அவர் கண்டுபிடிச்சி 30 வருஷம் யாரும் கண்டுக்கவே இல்லை. 3 சயின்டிஸ்ட்டுங்க 3 இடத்துல இருந்து இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி பார்த்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அப்போது நமக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் செய்து முடித்தவன் ஒருத்தர் இருக்கிறானே, மேத்தமெட்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறானே, அவங்களுக்கு அந்த ஃபேக்டார்னு சொல்கிறதுக்கு பதிலாக அதை ஜீன்னு பேர் வைக்கிறாங்க. அவங்க தான் அந்த பேரை ஜீனுங்கிற வார்த்தையை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஜெனட்டிக் அப்படின்ற வார்த்தையில். ஏன்னா இந்த ஸ்டடிக்கு பேர் ஜெனட்டிக்ஸ்னு பேர். ஜெனட்டிக்ஸ்னால் ஜெனரேஷன், உற்பத்தி செய்தல். ஏன் ஜெனரேட்டருக்கு அந்த பேர் வச்சுருக்கோன்னா, அது கரண்ட்டை உற்பத்தி பண்ணுது. ஹைட்ரோஎலக்ட்ரிக் ஜெனரேட்டர் தண்ணி வழியாக பண்ணுது. தெர்மல் ஜெனரேட்டர்னால் நெருப்பு வழியாக பண்ணுது. ஜெனரேட்டர்னால் உற்பத்தின்னு அர்த்தம். ஜெனரேட்டர்னால் கரண்ட்டுன்னு நினச்சிக்காதீங்க. ஜெனரேட்டர் கரண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெனரேட்டர்னா உற்பத்தி. நாம் எல்லாம் ஜெனரேட்டர் தான். ஜெனரேஷனை உற்பத்தி பண்ணுறோம், சந்ததிகளை உற்பத்தி பண்ணுறோம். அப்போ உற்பத்தி பண்ணுறது ஒரு காரணம் நம்மக்கிட்ட இருக்கு இல்லையா? அது பேர் ஜீன்னு பேர் வச்சுருக்குறாங்க. இப்போது நம்ம ஃபேக்டார்லேருந்து இப்போ நமக்கு பேர் ஜீனுங்க வந்துட்டோம். இந்த ஜீனுங்கிறது எது? மெண்டல் ஏதோ கருப்பு புள்ளி மாதிரி வரைஞ்சிருப்பார். அந்த சமயத்தில் இந்த செல்லெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. அந்த செல்லை பார்க்கும் பொழுது செல்லுக்குள்ளே இது ஒரு செல்னு வச்சுங்க. இது போலங்கரைன்னு ஒரு செல் தானே. இந்த போலங்கரைன் ஆகிறதுக்கு முன்னாடி அது செல்லாக தான் இருக்கும். அப்புறம் தான் இது போலங்கரைனாக உருண்டுடும். அதுக்கு முன்னாடி இப்படி செல்லாக இருக்குது. செல்லை எப்படி நீங்கள் வரைஞ்சிக்கலாம். அமீபா செல்லு கோணல் மணலாக இருக்கும். இது கொஞ்சம் சதுரமாக போட்டுற இது தாவர செல். இதுக்குள்ளே உள்ள ஒரு கரு இருக்கிறத பார்க்குறாங்க ஒவ்வொரு செல்லுலேயும். இப்போ நம்ம உடம்புல பல கோடி செல் இருந்ததுன்னா ஒவ்வொரு செல்லு எடுத்து பார்த்தோம்னாலும் அதுக்குள்ளே ஒரு கரு இருக்கும். அது செல் கரு அப்படின்னு சொன்னால் அது பேர் நியூக்ளியஸ்ன்றோம். அதுக்குள்ளே தான் இந்த ஃபேக்டர் இருக்குது. இப்போ இதுதான் ஜீன்களுடைய இருக்கிற இருப்பிடம்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் மைக்ரோஸ்கோப்பில் ஜீனை பார்க்க முடியல. ஆனால் அவங்க என்ன பார்த்தாங்கன்னா, இந்த நியூக்ளியஸ் அல்லது கரு குரோமோசோமாக மாறுது. இப்படி இது பேர் குரோமோசோம். ஏன்னா குரோமோனா கலர், சோமானா பாடி. அது கலர்டு பாடி. ஏன்னா அது மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா கண்ணு தெரியாதனால அசிட்டோகார்மைன் அப்படின்னு ஒரு கெமிக்கலை போடுவாங்க. அது போட்டோன்னே அந்த குரோமோசோம்ஸ் மட்டும், அந்த ஃபேக்டார்ஸ் மட்டும் அது உறிஞ்சிக்கும். அப்போ பட்டுன்னு கண்ணுக்கு தெரியும், மற்றதெல்லாம் தெரியாது. இப்போ அது வச்சுட்டு குரோமோசோம்ஸ் இருக்குது. அவர் குரோமோசோம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு குரோமோசோம் இருக்கிறதுனால குரோமோசோம் தான் ஃபேக்டர்ன்ட்டாங்க. இப்போ மனிதனுடைய பிந்து செல் எடுத்து பார்க்குறாங்க, இல்லை முட்டை செல் எடுத்து பார்க்குறாங்க, அல்லது உடம்புலேருந்து எடுத்து செல் பார்க்குறாங்க. 23 ஜோடி ஃபேக்டார்ஸ் இருக்குது பார்க்குறாங்க. 23 ஜோடி குரோமோசோம் இருக்குது. அப்போ மெண்டல் சொன்ன ஃபேக்டாருங்கிறது குரோமோசோமாக தான் இருக்கும். அப்போ 23 கேரக்டர் தான் நமக்கு போதுமா? அம்மாவை 23 கொடுக்குன்னா பாப்பாவன் 23. இப்போ என் உடம்புல பார்த்தா 46 இருக்கும். உங்கள் உடம்புல இருக்கும். என்னுடைய பிந்து செல் எடுத்து பார்த்தோம்னா அது 23 தான் இருக்கும். தாயினுடைய முட்டையில் பார்த்தா 23 இருக்கும். சேரும் பொழுது குழந்தைக்கு 46 ஆகிடும். அப்போ குழந்தை மறுபடியும் ஆணாகி அவனுக்கு விந்து உண்டு பண்ணால் அது பாதியாக குறைஞ்சிடும். அப்போ செல்கள் தன்னுடைய எண்ணிக்கையை எப்பொழுதும் ஒரே மாதிரி வச்சுக்கிறதுக்கு ஒரு மெத்தட் வச்சுருக்குது. அது இன்றைக்கி டாபிக் கிடையாது. இப்போ நம்ம மெண்டலினுடைய ஃபேக்டார்லேருந்து டிவ்ரீஸ் போன்றவங்களுடைய ஜீனுங்கிற குரோமோசோமுக்கு வந்தோம். இந்த சமயத்தில் ட்ரோசோஃபிலான்ற ஒரு ஈஜியில் தான் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாங்க. இந்த மெண்டல் ஆராய்ச்சி பண்ணும்பொழுது அவரை செடியை வளர்த்து அது காக்கா குருவியெல்லாம் காப்பாற்றி உரம் போட்டு அதில் விதை எடுத்து அது ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு 1 வருஷம் முடிஞ்சிடும். இது உயரமாக பிறக்குமா குட்டையாக பிறக்குமா அப்படின்னு பார்க்குறது 1 வருஷம் காத்திருக்கணும். அப்புறம் அது அடுத்த வருஷம் ரிசர்ச் பண்ணிவிட்டு எப்படி மரப்படுது. இந்த ஜெனட்டிக் ஸ்டடீஸ்க்கு அவருக்கு எல்லாம் சரி கிடையாது அப்படின்னு அவர் ஒரு ஃபாதர். அவருக்கு ஏகப்பட்ட நேரம் இருக்குது.
இந்த லேட்டஸ்ட்டு சயின்டிஸ்ட்டுக்கெல்லாம் முடியாது இல்லையா? அதனால் சில சயின்டிஸ்ட்டு என்ன பண்ணாங்க, ஒரு முக்கியமான ஒரு சயின்டிஸ்ட்டு, அவர் பேர் மறந்துட்டேன், சொல்கிறேன், ரொம்ப காலமாச்சு. அவருடைய லேபில் வந்து தொடர்ந்து 5 நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. இது ஜெனட்டிக்ஸுக்கு தான். அத்தனை பேருமே ஈல தான் ஒர்க் பண்ணாங்க. இப்போ அவருடைய ஒரு பிறந்த விழா நடக்கும்போது என்னங்க, இல்லை திடீர்னு ஏதாவது நீங்கள் சொல்லாதீங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியவே தெரியாது. பொதுவாக தெரிஞ்ச பேரெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், சொல்கிறேன் நான். அவருடைய பிறந்தநாள் விழாவுக்கு டேபிளாக இருக்கும்பொழுது அவர் பிறந்தநாளுக்கு வந்து கேக்கெல்லாம் வெட்டலை. அங்கே ஒரு ஈ மொச்சிட்டு இருந்தது. அது பழத்தில் மொய்க்கிற ஈ, ஃப்ரூட் ஃப்ளைன்னு பேர். அதனுடைய கண் வெள்ளையாக இருந்தது. யூஸ்வலாக அது ரெட்டாக இருக்கும். இதுக்கு மட்டும் வெள்ளையாக இருக்குதே, அப்போ ஏதோ ஒரு ஃபேக்டர் இதில் கண்ணினுடைய கலருக்கு உண்டான ஃபேக்டர் இதுக்கு மிஸ்ஸிங். அதனால் சிவப்பாக இருக்குது வெள்ளையாக இருக்குதுன்னு பிடிச்சி அதை டப்புன்னு அது பிடிச்சிட்டார். அதுக்கு டேபிள் மேலெலாம் ஏறி அதை பிடிச்சி எல்லாத்தையும் ரகலை பண்ணிட்டார். இவர் என்ன நம்ம ப்ரொஃபஸர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு யாரும் இல்லை, அவர் இப்படி தான் இருப்பாருன்னு தெரியும். அதை கொண்டு போய் அவர் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாரு. சாதாரண ஈயும் அந்த ஈயும் சேர்த்து கலக்கும் பொழுது என்னென்ன ஜெனரேஷன் வந்து பார்த்தார். இந்த ஈயை வளர்க்குறது ரொம்ப சுலபம். பால் பாட்டில் இருக்கு இல்லைங்களா, அந்த பால் பாட்டிலில் சோள மாவு, கொஞ்சம் ஜாகரி வெல்லம் நல்லா கலக்கி கூழாக்கி உள்ளே ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு கிருமிகளெல்லாம் இல்லாமல் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த ஈ ரெண்டுத்தையும் ஆணும் பெண்ணையும் உள்ளே போட்டு மேலே காட்டன் ப்ளக்கை போட்டுடுவாங்க. போட்டு மூடிட்ட பிறகு அந்த பாட்டிலுக்குள்ளே இந்த ஜாகரியில் அது வரும். இந்த காட்டன் ப்ளக்கை மூடிடுவாங்க. இதுக்குள்ளே இது போன உடனே கொஞ்ச நாளில் பார்த்தா புழுவாக இருக்கும். இங்கெல்லாம் 2 பேர் சேர்ந்து 200 புழுக்கள் உண்டாயிடும். ஈ வந்து புழு உண்டாக்கும் இல்லையா, முட்டையிலேருந்து வெளியே வந்ததுன்னா என்ன ஆகும், அது புழுன்னு சொல்கிறோம், வேர்ம்ஸ். அதெல்லாம் செவரில் போய் ஒட்டிக்கும். அப்புறம் அப்படியே ஒட்டிக்கிட்டு கொஞ்சம் நேரத்தில் ஈயாக மாறிடும். மொத்தமே எனக்கு 15 நாள் தான் தேவை. ஒரு சந்ததிக்கு இன்னொரு சந்ததிக்கு 15 நாள் டிஃப்ரென்ஸ். அப்புறம் இவங்களை 2 பேரை ஜோடி போட்டு அடுத்த பாட்டிலில் போட்டோம்னா அடுத்த சந்ததி. இப்போ எக்ஸ்பெரிமெண்ட்டு வருஷக்கணக்காக பண்ணதை ரொம்ப சீக்கிரமாக அவர் பண்ணிட்டார். இதில் அவர் பண்ணும்பொழுது இந்த ஈக்கு வந்து குரோமோசோம் வந்து கம்மி தான், 5 தான் இருக்குது. அந்த குரோமோசோமில் இப்படி இருக்கும். அந்த குரோமோசோம் பெருசாக வரைஞ்சிருக்கிறேன். இப்படி இருக்கும் இந்த குரோமோசோம். அதில் ஒருத்தர் இந்த மாதிரி கோடுங்க இருக்கிறதெல்லாம் பார்க்குறாரு. இந்த கோடுங்கள்லேயும் வித்தியாசம் இருக்குது நிறைய. அந்த கோடுக்கு பெர்மனெண்ட்டாக அந்த கோடு இருக்கிறதுனால இந்த ஈக்கு எப்பவுமே இந்த நான் 1வது குரோமோசோமில் இத்தனை கோடு இருக்கும், 2வது குரோமோசோமில் எத்தனை கோடு இருக்கும்னு தெரியும். இந்த கோடு ஒருவேளை ஃபேக்டராக இருக்குமோ, ஏன்னா இருக்கிறதே 5 குரோமோசோம், ஈக்கு எத்தனையோ கேரக்டர் இருக்குது. இப்போ கண்ணுக்கு உண்டான நிறத்தை கொடுக்கின்ற ஃபேக்டர் எங்கே இருக்குதுன்னு பார்க்கும் பொழுது வெள்ளையாக இருக்கிற குரோமோசோமும் ஈனுடைய குரோமோசோமும் ஈனுடைய குரோமோசோம் பக்கத்தில் வச்சு பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது ஒரு இடத்துல வந்து கோடு மாறி இருக்கு. வாங்க உட்காருங்க. ஆச்சரியமாக இருந்தது. இப்போ எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த ஃபேக்டர் இங்கே தான் இருக்குது. இப்போ மொத்தத்தில் எத்தனை கோடு இருக்குது இதை வந்து மேப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை இந்த ஃபேக்டர் எந்த குரோமோசோமில் போகுது, இந்த ஈக்கு எது வந்துருக்குதுன்னு இப்போ டிஎன்ஏன்னு சொல்கிறோம் இல்லையா, அதனுடைய ஆரம்ப கட்ட நிலை இப்படி குரோமோசோம் இருக்க பேண்டிங் தான் ஆராய்ச்சி பண்ணாங்க. சரி, இந்த குரோமோசோம் என்ன செய்யப்பட்டது, இந்த கேள்விக்கு பதில் இருக்கணும் இல்லையா. அதை ஒருத்தர் ஹென்ரி மைஷர் அப்படின்ற ஒரு டாக்டர், அவர் தான் பேஷண்ட்டுக்கிட்டேருந்து செல்லெல்லாம் வாங்குவார். இந்த சீடுன்னு சொல்கிறாங்க இல்லையா, புண்ணில் வழியுமே எல்லாம் செகண்ட் வேர்ல்டு வார்க்கெலாம் முன்னாடி. அப்போ நிறைய பேர் வந்து ஆன்டிபயோட்டிக் இல்லாதனால புண்ணிலேயே செத்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. புறையோடி போன புண்கள், வெட்டு காயங்கள், துப்பாக்கி சூடு காயங்கள் நிறைய வருவாங்க. ஹாஸ்பிட்டலில் எங்கே பார்த்தாலும் சீடுக்கு பஞ்சமே கிடையாது. அதெல்லாம் வடித்து வச்சு அதில் நிறைய இந்த நியூக்ளியஸ் பெருசாக இருக்கிறதுனால, ஒயிட் பிளட் கார்பஸில் தானே அதுக்கு வந்து எப்போவுமே நியூக்ளியஸ் இருக்கும், ரெட்டுக்கு இருக்காது. அதை எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி அது கெமிக்கல் அனாலிசிஸ் பண்ணி பார்க்குறாரு. பார்க்கும்பொழுது ஒரு ஆசிட்னு கண்டுபிடிக்கிறார். அது நியூக்ளியஸில் இருந்தால் நியூக்ளிக் ஆசிட்னு பேர் வைக்கிறார். இப்போ ஃபேக்டர் வந்து ஜீன் ஆகி குரோமோசோம் ஆகி அந்த குரோமோசோமில் வந்து இருக்க பேண்ட் ஆகி கடைசியில் அது வந்து
நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு பேர் வச்சது. இந்த நியூக்ளிக் ஆசிட் எப்படிப்பட்டது? இப்போ நியூக்ளிக் ஆசிட் எப்படி எடுக்கிறதுங்கிறது நிறைய டெக்னிக் வந்துடுச்சு. இளநீரோ அல்லது ஏதோ ஒரு பொருளோ எடுத்து அதில் ஃபீனால்ன்ற ஒரு பொருளை போட்டு கலக்கணும்னா இந்த நியூக்ளிக் ஆசிட் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். அது ஆல்கஹாலை போட்டு குலுக்கின உடனே ஆல்கஹால் வந்துடும். இப்போ ஆல்கஹால் அப்படியே கண்டென்ஸ் பண்ணி குச்சியில் போட்டு ஆட்டினோம்னா அந்த நியூக்ளிக் ஆசிட் வந்து கிறிஸ்டலாக வெளிவரும். பஞ்சு மிட்டாய் மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக வெளிவரும். அதை குச்சியில் எடுத்து வச்சுக்குவாங்க. அப்புறம் அதை வந்து படிக்கிறதுக்கு எக்ஸ்ரே கிறிஸ்டலாகிராஃபி அப்படின்னு ஒரு டெக்னிக் வந்தது. அணுக்களுடைய கூட்டத்தையும் மாலிகுலர் கூட்டத்தையும் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு. அதில் வச்சு பார்க்கும்போது கெமிக்கல் அனாலிசிஸில் இந்த நியூக்ளிக் ஆசிட் டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட், வேதாந்தத்தில் இது எங்கேயோ போயிட்டோம். ஒரு வருஷ கோர்ஸை இப்போ 1 ஹவரில் 20 நிமிஷத்தில் முடிக்கிறோம். இதுதான் டி ஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். இதை வந்து டிஆக்சி ரைபோங்கிறத ஒன்றா வச்சுக்குவோம். NA இதை DNA அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ DNA என்னது, அது எப்படி இருக்கும்? அது கண்டுபிடிக்கிறதுக்கு ரேஸ் நடக்குது. அமெரிக்காவில் லைனஸ் பாலிங் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஏற்கனவே வந்து அட்டாமிக் பாண்ட்ஸை பற்றி ஆராய்ச்சி பண்ணி நோபல் ப்ரைஸ் வாங்கினவர். அது இல்லாமல் புரோட்டீனில் இருக்கக்கூடிய ஆல்ஃபா ஸ்ட்ரக்சரை அவர் கண்டுபிடிச்சி நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்கிறார். இன்னொரு நோபல் ப்ரைஸ் வாங்கணும்னு அவருக்கு ஆசை. இந்த DNA படிச்சுட்ருக்கிறார். இங்கிலாந்தில் 2 யங் பாய்ஸ், 3 பேர், வாட்சன் அப்படின்னு ஒருத்தன், கிரிக்குன்னு ஒருத்தர், வில்கின்சன், 3 பேர். இந்த 3 பேரும் யங் பாய்ஸ். அதில் வில்கின்ஸ்னு கொஞ்சம் ஏஜ்டு பர்சன், அவர் நல்ல எக்ஸ்ட்ரா கிறிஸ்டலாகிராஃபி பண்ணுறவர். இவங்க 2 பேரும் பயாலஜிஸ்ட்டு, ஃபிசிக்ஸே தெரியாது. அவங்க எல்லாம் சேர்ந்து பேசிக்கிட்டு இந்த DNA ஸ்ட்ரக்சரை நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு வில்கின்சன் கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ ரோசலின்ற ஒரு லேடி, நல்ல ஃபோட்டோகிராஃபர், எக்ஸ்ட்ரா கிறிஸ்டலாகிராஃபர், அவங்களுடைய டேட்டாலாம் வந்து பார்க்குறாங்க. எடுத்து இன்டர்பிரட் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு தெரியாது, வில்கின்ஸுக்கு தான் தெரியும். வில்கின்சன் இன்டர்பிரட் பண்ணுறாரு. அது ஹெலிக்கலாக இருக்கும், ஏனி மாதிரி இருக்கும், ஒரே ஆர்டரில் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ ஹெலிக்கலாக இருந்ததுன்னா எப்படி இருக்கும், என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குது அப்படின்னு அவர் பார்க்குறாங்க. அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் ஸ்டடி பண்ணும்பொழுது அதில் கட்டாயம் ரைபோஸ்னு ஒரு சுகர் இருக்குது, பாஸ்போரிக் ஆசிட்னு ஒன்று இருக்குது, அப்புறம் பியூரின் பிரமிடின்னு 2 கெமிக்கல்ஸும் இருக்குது. அந்த பியூரினில் அடினைன், தயமின், குவானைன், சைட்டோசைன், ATCG அப்படின்னு 4 காம்பவுண்ட் இருக்குது. இந்த 4 காம்பவுண்டு எவ்வளோ ப்ரொப்போர்ஷன் இருக்குதுன்னு பார்க்குறாங்க. ரைபோஸ் சுகர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறாங்க. பாஸ்போரிக் ஆசிட் எவ்வளோன்னு பார்க்குறாங்க. அப்போ மொத்தம் எத்தனை சொன்னேன்? இந்த பியூரின் பிரமிடின்ங்கிறது 4, பாஸ்போரிக் ஆசிட் சுகருங்கிறது மொத்தம் சேர்த்து 6. இந்த 6 பொருளை வச்சுக்கிட்டு ஒரு ஹெலிக்ஸ் எப்படி உண்டாகிறது? ஏன்னா மாலிகுல் வந்து ரெட்டை பொரியாக இருக்கிறத பார்க்குறாங்க. நூல் ஏணி பார்த்துருக்கீங்க இல்லையா, ஹெலிகாப்டர்லாம் தொங்க விடுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஏணி மாதிரி இருக்குது. அப்படி தான் இருக்கணும்ன்ட்டு எக்ஸ்ட்ரா கிறிஸ்டலாக சொல்லுது. அது திருகி இருக்குதுன்னு வேறு சொல்கிறாங்க, ஹெலிக்கலாக திருகி இருக்குதுங்கிறாங்க. இந்த ஐடியாவை வச்சுக்கிட்டு இவங்க படம் போட்டு மாடல் பண்ணி பொம்மையெல்லாம் செய்து ஜாயின் பண்ணி பார்க்குறாங்க. இந்த வேலையை தான் வாட்சன் கிரிக் பண்ணுறாங்க. ரோசலின் இந்த காலத்தை செத்து போயிடுறான், அதனால் அவருக்கு நோபல் பரிசு கொடுக்கல. ஆனால் அவங்களுடைய எக்ஸ்ட்ரா கிறிஸ்டலாகிராஃபி தான் இவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ நமக்கு தெரியும் டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ணுற வாட்சன் அண்ட் கிரிக் அப்படின்னு சொல்கிறோம், இல்லை வில்கின்ஸ்னு சேர்த்து பேசணும். ஏன்னா டீச்சரினுடைய கடமை, கண்டுபிடிச்சவங்களுக்கு நம்ம வந்து உரிய மரியாதை கொடுக்கணும். ஏதோ சொல்கிறதுக்கு இருக்க அந்த வாட்சன் கிரிக்னு ஒருத்தர் விட்டுறக்கூடாது இல்லையா. அதனால் வில்கின்ஸனே சேர்த்து சொல்லுவேன், ரோசலின்னு சேர்த்து சொல்லுவேன், லைனஸ் பாலிங்கும் சேர்த்து சொல்லணும். ஏன்னா அவர் தான் இந்த ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்கிறத முதல்ல சொன்னவர். எல்லா நாலேஜும் சேர்த்து தான் சயின்ஸ் வளருமே தவிர ஒருத்தர் தனியாக எதுவும் கண்டுபிடிக்க மாட்டார். இப்போ லைனஸ் பாலிங்க்கு நோபல் ப்ரைஸ் கிடைக்கல, ஆனால் வாட்சனுக்கு இருக்கிற வில்கின்ஸனுக்கு கிடைச்சிது. இது வந்து 1952. அப்போ தான் நான் பிறந்தேன். நீங்கள் 2 பர்த்டேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. அது ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. நேச்சருங்கிற ஒரு பத்திரிகையில் அவங்க 3/4 பக்கம் தான் அந்த ஆர்டிக்கலே வந்தது. 3/4 பக்கம் நியூஸுக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்குறாங்க. சில பேருடைய ரிசர்ச் வந்து 10 வருஷங்கள் 20 வருஷங்கள் இருக்கலாம், 5 புஸ்தகமாக கூட இருக்கலாம்.
ஆனால் ஒரு நோபல் ப்ரைஸ் தான் கொடுப்பாங்க. இவருக்கு 3/4 பக்கம் ஆர் டிக்கெட்டுக்கு ஒரு நோபல் ப்ரைஸுங்கிறத நீங்கள் பார்க்கணும். நோபல் பரிசு கொடுக்குறவங்க எப்படிப்பட்ட எதுக்கு தகுதி கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும். வால்யூமினஸ்க்கு இல்லை, சம்திங் வெரி நியூ. இப்போ டிஎன்ஏ பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இப்போ ஜீனுக்கும் டிஎன்ஏக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த குரோமோசோம் தான் டிஎன்ஏன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். டிஎன்ஏ வந்து எப்படி குரோமோசோம் ஆச்சு? டிஎன்ஏ எவ்வளோ பெருசுன்னு பார்த்தோம்னா, ஒரு மனிதனுடைய டிஎன்ஏ 1 மீட்டர் இருக்குமா, ஒரு செல்லுக்குள்ளே 1 மீட்டர் லாங். அந்த 1 மீட்டரை 23 துண்டுகளாக வெட்டி இருக்குது. அந்த 23 துண்டை ஒன்று ஒன்று காயிலாகி சுருட்டி நூல்கண்டு மாதிரி இருந்தால் அது பேர் குரோமோசோம். அப்போது ஒரு குரோமோசோமை நீங்கள் இழுத்தீங்கன்னா நூல்கண்டிலே நூல் வரா மாதிரி டிஎன்ஏ லாங்காக வரும். அதனுடைய தடிமன் தலைமுடியை விட பல கோடி மடங்கு மெல்லிதானது. நீளம் இருக்கலாம், ஆனால் தடிமன் ரொம்ப சிறுசு. அதனால் கண்ணால் பார்க்க முடியாது. எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் தான் அது ஃபோட்டோ எடுக்க முடியும். அதெல்லாம் எடுத்துருக்குறாங்க. நமக்கு எப்பயாவது வீடியோகிராஃபி யூடியூப்பில் பார்க்க முடியும் அப்படின்னா நீங்கள் அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி பிரசித்தமாக எங்கே பார்த்தாலும் மெடிக்கல் காலேஜ்லேயோ அல்லது ரிசர்ச் லேப்லேயோ டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரை இப்படி வரைஞ்சிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்படின்ற ரஃபாக நான் போட்டிருக்கிறேன். ஒரு ஹெலிக்ஸ் ஆரம்பித்து இன்னொரு ஹெலிக்ஸ் முடியும் போது இது வந்து ஒரு சைக்கிள்னு பேர். இங்கே தொடங்கி இப்படி வந்து அதே இடத்துல முடியணும். இதுக்குள்ளே 10 இந்த குறுக்கில் இருக்கக்கூடிய ஏணிகள் இருக்குது, ஏணி தடிகள். இந்த ஏணி தடிகள் தான் அந்த பியூரின் பிரமிடின்னு சொல்லக்கூடிய இந்த 4 நியூக்ளியோடைட்ஸு. இந்த ஏணியினுடைய கைப்பிடி இருக்கு இல்லையா, அதுதான் பாஸ்போரிக் ஆசிட் சுகர். ஸோ பாஸ்போரிக் ஆசிட் சுகருங்கிற ஒரு பேக் போனில், ரெட்டை பேக் போனில் இதுலேயும் அதுலேயும் சேர்ந்து இந்த நியூக்ளிக் டைட்ஸு வந்து ஒரு ஏணி மாதிரி இருக்கிறத பார்க்குறோம். இது எவ்வளோ பெருசு இருக்கும்? மனிதனுக்கு 1 மீட்டர். அந்த 1 மீட்டரில் இந்த ரங்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, ஏணி படிக்கட்டில் இருக்கக்கூடிய படியில் வந்து ரங்குன்னு பேர், ரங்ஸ். நீங்கள் ஸ்டெப்ஸ்ன்னு கூட சொல்லலாம். இந்த எத்தனை ரங்ஸ் இருக்குதுன்னு அவங்க பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 3 பில்லியன், 1000 மில்லியன் பில்லியன் 3 பில்லியன் ரங்ஸ் இருக்குது. அப்போது நம்முடைய மனிதனுடைய ஒட்டுமொத்த ஃபேக்டார்ஸும் இங்கே தானே இருக்கணும். எல்லா குணதேசியமும் இங்கே இருக்கணும் இல்லையா? இப்போ இதுக்குள்ளே இந்த 3 பில்லியனில் எத்தனை இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. பார்க்கும்பொழுது நான் முதல்ல லெக்சர் கொடுக்கும்போதெல்லாம் 32,000 அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போது கரெக்டாக கண்டுபிடிச்சி நிறைய ஜீன் இல்லை, சூடோ ஜீன் அப்படின்லாம் கண்டுபிடிச்சி 25 அப்படின்னு இப்போ சொல்லிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவ்வளோ இருக்கலாம். இப்போது ஒவ்வொரு மனிதனும் 25,000 ஃபேக்டர்ஸ் நம்மளுடைய கிரிகர் மெண்டல்கிட்டேருந்து வந்திருக்கிறோம். இந்த 25,000 ஜீன்கள்னு பேர். 25,000 ஜீன்களுக்கு 3 பில்லியன் தேவைப்படுறதுனால ஒரு ஜீனுக்கு எத்தனை கோடுகள் இருக்கும் அப்படின்னு கணக்கு போட்டோம்னா, பாக்டீரியாவாக இருந்ததுன்னா பாக்டீரியாவுக்கு ஒரு சாதாரணமாக ஒரு பேசிலஸ் அப்படின்னு ஒரு பாக்டீரியா இருக்குது. அந்த பாக்டீரியா சாதாரணமாக சாம்பாரில் வளர்ந்துடும். மதியானம் சமைச்சிட்டு சூடு பண்ணாமல் வச்சிட்டோம்னா 4 மணிக்கு கையையோ தண்ணியோ பட்டுடுச்சுன்னா கெட்டுடும். அது கொதிக்க வைக்கணும். கொதிக்க வைக்க மறந்துட்டோம்னா ஃபஸ்ட்டு என்ன வரும்னா பேசிலஸாக வரும். பேசிலஸ் சப்டிலிஸ் ரொம்ப சாதாரண பாக்டீரியா, ஆபத்து விளைவிக்காது. ஆனால் ஒரு ஃபவுல் ஸ்மெல் வரும். அது இருந்ததுன்னா வேறு பாக்டீரியா இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ வந்து சில சமயம் ஸ்டாஃபிலோகாக்கஸ் வரலாம், எசரிக்கா கோலை வரலாம். அதனால் அதில் வந்து அந்த உணவை நம்ம சாப்பிடக்கூடாது. அந்த பேசிலஸை எத்தனை ஜீன் அப்படின்னு பார்த்தோம்னா 5,000 ஜீன் இருக்குது. பாக்டீரியாவுடைய வாழ்க்கைக்கு, அதனுடைய உடம்புக்கு, அதனுடைய வாழ்க்கை என்ன சாப்பிடணும், என்ன ஜீரணிக்கணும், என்ன கழிவு பண்ணணும், அத்தனையும் ஜீன்கள் தானே நிர்ணயிக்குது. அது அத்தனையுமே 5,000 போதும் அதுக்கு. ஆனால் மனிதனுக்கு 25,000, நெல்லுக்கு 60,000. இது என்ன மனிதனோட ரொம்ப சிம்பிளாக இருக்குதே அப்படின்னு ஆச்சரியமாக. அது வந்து மனிதன் அந்த நெல்லை சாதாரண புல்லுலேருந்து உண்டாக்கிட்டான்.
அந்த நெல்லுடைய முதல் சந்ததின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? மனிதன் வந்து நெல்லை வயலில் வளர்க்குறதுக்கு முன்னாடி ஏதோ காட்டில் தானே இருந்திருக்கோம். அது சாமை, வரகு, அப்புறம் மூங்கில் அப்படின்லாம் சொல்கிறோம். அந்த மாதிரி எடுத்து பார்த்தோம்னா அது கம்மியாக தான் இருக்கும். இப்போ நம்ம டபுளிங் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஒரு நெல்லுக்கு வந்து நிறைய உற்பத்தி பண்ணுதுன்னா, இப்போ நமக்குள்ளேயே 25,000 ஜீன் அம்மா தராங்க, 25,000 அப்பா தராங்க. அப்போ நம்மகிட்ட 50,000 ஜீன் இருக்குதுன்னா 50,000 ஜீன் நமக்கு வேலை செய்ய போகிறதில்ல. சில ஜீன்கள் அம்மாவது மட்டும் வேலை செய்யும், சில ஜீன் அப்பாவது வேலை செய்யும். இந்த காம்பினேஷனால் முகமெல்லாம் பார்த்தா அம்மா மாதிரி தெரியும், குணமெல்லாம் பார்த்தா அப்பா மாதிரி இருக்கும். நகெல்லாம் பார்த்தா அப்பா மாதிரி இருக்கலாம், அல்லது மூக்கு அம்மா மாதிரி இருக்கலாம். எந்தெந்த ஜீனு அப்பாவது ஓவர்டேக் பண்ணுதுன்னு பார்க்கணும். இதெல்லாம் மெண்டலே கண்டுபிடிச்சி வச்சார், டாமினன்ட்டு சப். இப்போ ஜீனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? மொத்த இந்த ஜீன்கள் எந்த விஷயத்தை வச்சுருக்குது, ஜீன்கள் என்னத்தை தான் வச்சுருக்குது, அதில் என்ன தகவல் இருக்குது அதை சொல்லுங்கன்னா இந்த மீட்டிங் வேண்டாம், இதை நம்ம இதோட நிறுத்திக்குவோம். அடுத்த கேள்விக்கு போவோம். இப்போ ஜீன் என்பது என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. தாவரங்கள் மட்டும் எப்படி 5,000 வருஷங்கள் வாழுது அப்படின்றது நம்ம பார்ப்போம். நம்முடைய சமஸ்கிருதத்தில் நூல்கள் எழுதினவங்கள நிறைய பேரில் யாஸ்கர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் யாஸ்கர். இங்கிலீஷ்லாம் பேசிட்டு வரும்போது அவரும் சேர்த்து நீங்கள் இங்கிலீஷ் நினச்சிக்காது, சான்ஸ்கிரிட் வேர்டு. இந்த யாஸ்கர் வந்து ஷட் விகாரம் அப்படின்னு பேர் வைக்கிறார். ஷட்னா 6, விகாரம்னா மாடிஃபிகேஷன்ஸ், 6-fold மாடிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு இவர் சொல்லியிருக்கிறார். அந்த 6-fold மாடிஃபிகேஷன் என்னன்னு நம்ம பார்ப்போம். अस्ति, जायते, वर्धते, विप्रणिमते, क्षीयते, म्रियते அப்படின்னு 6 கொடுத்துருக்கிறார். அஸ்தின்னா இருத்தல், ஜாயத்தேன பிறத்தல், வர்த்தத்தேனா வளர்தல், விபரன்மேதன மாறுதல், சீயதேனா தேய்தல், மடிதல் அப்படின்னு எல்லா உயிரினத்துக்கும் இந்த 6 இருக்கும். இந்த 6 மனிதனாக இருந்தாலும், செடியாக இருந்தாலும், நாய், மிருகம் எதுவாக இருந்தாலும் முதல்ல அது இருக்கணும். இருக்கிறது தான் பிறக்கும், இல்லாதது பிறக்காது இல்லையா? முதல்ல இருத்தல்ங்கிற ஒன்று இருக்கும். தாய் வயிற்றில் ஏதோ கருவாக இருக்கணும், அது வந்து குழந்தையாக பிறக்குது. அப்புறம் வளருது, குழந்தை வளர்ந்துகிட்டே இருக்குது. குழந்தை எப்படி இருக்குதோ தலை, கால், கையெல்லாம் அப்படியே தான் இருக்குது. அவன் 12 வயசு வரைக்கும் அவன் வளர்கிறான். அது வரைக்கும் அவனுக்கு வளர்தல் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் குரல் மாறுது, மீசை முளைக்குது, அவன் உடம்பெல்லாம் பலம் உண்டாகுது. அவனுடைய ஆண் அப்படிங்கிற ஒரு, அது வரைக்கும் பார்த்தா ஆணுக்கு பெண்ணுக்கு வித்தியாசம் தெரியாது. அவனுக்கு கவுன் போட்டு விட்டால் அது பையனா பொண்ணான்னு கூட தெரியாது. அது வந்து விபரிணிமத்தே அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது பண்ணி சொல்கிறோம். அவன் மாறுது. மாறின பிறகு அவன் இளைஞனாக அதே மாதிரி இருக்கிறான். ஆனால் இருக்கிறது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய உடல் தளர்கிறது, தேய்கிறது, பல் விழுது, கண் மங்குது, எலும்பு உடஞ்சி போகுது, தேஞ்சு போகுது, எல்லாமே வருது. இது அந்த ஒரு ஸ்டேஜ். அதை தாண்டின உடனே கடைசியில் மடிதல். இந்த சைக்கிள் மறுபடியும் இப்படியே திரும்பி திரும்பி வரும்னு சொல்கிறாங்க. மிருகங்களுக்கு இது நல்லா கிளியராக நமக்கு தெரியுது. ஒரு மிருகம் எடுத்துட்டோம்னா அந்த மிருகம் உடம்பு முழுக்க ஒரே வயசு தான். கண்ணுக்கு எத்தனை வயசு? இப்போ ஒரு வேளை இது ஒரு நாய் 5 வயசு இருக்கிற ஒரு நாயின்னு வைங்க, என்னோடய கண்ணுக்கு வயசு என்ன? 5. வாலுக்கு என்ன வயசு? எல்லாத்துக்கும் அதே வயசு தானே சொல்லுவீங்க. ஆனால் மரத்துக்கு அப்படி சொல்ல முடியாது. மரத்தை நான் வரைகிறேன், நீங்கள் பாருங்கள்.
இது மேலே போகுது. இப்போ ஒரு பிரான்ச் மட்டும் எடுத்துக்குவோம். இந்த இலை நேற்று தான் துளிர் விட்டுது. இந்த இலைக்கு வயசு 1 டே. இங்கே இருக்கிற இலைக்கு 7 டேஸ். அதனுடைய ஏஜ்னு கேட்டால், அப்புறம் இந்த கிளைக்கு என்னன்னு கேட்டோம்னா 1 இயர். இந்த ட்ரங்க்குக்கு எவ்வளோன்னு கேளுங்க, 50 கூட சொல்லலாம். இப்போ ஒரு மரத்தில் எந்த வயசுன்னு யார் சொல்ல முடியும்? இந்த மரத்தை நம்ம மொத்தமாக சேர்த்து 50 வயசு இருக்குங்க அப்படிங்கிறோம். ஆனால் அதுக்குள்ளேயே இன்றைக்கி பிறந்த இலையும் இருக்குது, நேற்று தான் இருக்குது. இங்கே எப்பவுமே இந்த ஆறும் இருக்குது பார்க்குறோம். ஒவ்வொரு இலைக்குமே அஸ்தி ஜாயத்தே இதெல்லாம் பார்க்க முடியலை. இந்த இலை பாருங்கள், ஒரு முனையாக இருக்கும்போது இப்படி வந்து ஒரு மொட்டாக இருக்கிறத பார்க்குறோம் இலை. இப்போ வந்து அஸ்தி. அப்புறம் வெளியே கண்ணுக்கு தெரியும் போது ஜாயத்தே. அப்புறம் கொஞ்சம் நீளமாக வளருது வர்த்ததே. அப்புறம் அது அழகாக பெருசாகும் பொழுது அதுக்கு ஒரு ஷேப் உண்டாகுது, விபரிணமதே. இந்த அவரை செடி, புளிய மரம் இதெல்லாம் முளைக்கும் போது எத்தனை வேலை இருக்குதுங்க? 2 இலை தானே இருக்குது. அது முழுசாக இருக்கும். அதுக்கப்புறம் வர எல்லாம் பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் லீஃப் இப்படி இருக்கும். இது வந்து காம்பவுண்ட் லீஃபுங்கிறோம். இது ஒரு இலைன்னு சொல்கிறோம். ஆனால் ஒருக்குள்ளேயே இது நிறைய இலை இருக்குது. இது மொத்தமும் ஒரு இலை தான். ஆனால் அது வந்து முளைக்கும் பொழுது ஒரே இலையாக தான் இருக்கும், பின்னாடி தான் மாறும். அதை தான் நம்ம வந்து விபரிணமத்தே மாறுதுங்கிறாங்க. அப்புறம் இந்த இலையும் கூட பழுக்கிறத பார்க்குறோம், ஷீயத்தே. அப்புறம் பட்டு கீழே விழுந்தது. விழுந்தாலும் மரம் இருக்குதே. மிருகத்துக்கு அப்படி இல்லை. அதனால் மரத்துக்கு அழிவே இல்லை. மழை ஏன் சொன்னால் அதுக்கு வந்து ஆக்கத்திசுன்னு சொல்லக்கூடிய உயிரை உண்டாக்கிக்கிற டிஷ்யூ வந்து இந்த உச்சியில் இருக்கும். மரத்தினுடைய உச்சியில் இது மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டோம் மாதிரி இருக்கும் இந்த உச்சி. இங்கே இருக்கிற செல்லெல்லாம் எந்நேரம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அது ஓய்வே கிடையாது. அதை மெரிஸ்டம்னு பேர் வைக்கிறோம். மனுஷன்கிட்ட இருந்ததுன்னா அதுக்கு கேன்சர்னு பேர் வைக்கிறோம். நில்லாமல் வளர்ந்துருச்சுன்னா அது வந்து செடிக்கிட்ட மெரிஸ்டங்கிறோம். அது நில்லாமல் வளரும். கீழே இறங்கும்போது அது மாறிக்கிட்டே இருந்து தண்டாகவும் கிளையாகவும் மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த ஆக்கத்திசுன்னு சொல்லக்கூடிய மெரிஸ்டம் வந்து எப்பொழுதும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும், வேகமாக வளர்ந்துட்டுருக்கு. அதே மாதிரி வேரினுடைய நுனியிலையும் வரும். இப்படி பிரான்ச் வந்ததுன்னா ஒரு கிளையில் அதில் கக்கம்னு சொல்கிறோம் இல்லையா, ஆக்சில், அங்கேயும் திடீர்னு ஒரு மெரிஸ்டம் வரும். ஆனால் அது கேன்சர் கிடையாது. அது மறுபடியும் உருமாறிக்கிட்டே இருக்கும். தாவரங்களுக்கு இந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்கிறதுனால அது எந்நேரமோ தன்னை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு சீசனில் இலையெல்லாம் கொட்டிடும், அடுத்த சீசனில் புது இலையை உண்டாக்கிடும். அந்த மெரிஸ்டம் மட்டும் அழியாமல் இருக்கும். முனையை வெட்டினீங்கன்னா கூட சைட்லேருந்து வந்து முளைக்கும். சைடை வெட்டினீங்கன்னா அதுக்குள்ளேருந்து சைட்லேருந்து வரும். இதெல்லாம் பயன்படுத்தி தான் நம்ம வந்து இந்த செடிகளெல்லாம் அழகழகான வடிவமெல்லாம் வைக்கிறோம்ல, அந்த மாதிரியெல்லாம் செய்வதற்கு மரத்தினுடைய தன்மையை இருக்கிறது பார்க்குறோம். மரத்தில் இருக்கக்கூடிய அந்த செல்கள் மெரிஸ்டம் வந்து கேன்சராக இருந்தால் கூட அது கேன்சர் நம்ம சொல்கிறதில்ல. மனிதன்கிட்ட மட்டும் அப்படி வந்ததுன்னா ஒருவேளை அந்த செல்கள் எல்லாம் உருமாறிச்சுன்னா, இப்போ மனுஷன் உடம்புல ஒரு கேன்சர் வந்து குழந்தையால ஆகிடும். அப்போ என்ன ஆகும்? ஜாயத்தே வர்த்தத்தை விபரிணமத்தே ஆச்சுன்னா என்ன ஆகும்? என்னுடைய கேன்சர் இன்னொரு குழந்தையால வந்துடும். இப்போ மனுஷனுக்கு கேன்சர் பெட்டரா இன்னொரு குழந்தை பெட்டரா? கேன்சர் பெட்டர்னு நினைக்கிறேன். ஆம்பளைங்கெல்லாம் அங்கங்கே கேன்சர் மேலே உடம்புல அங்கங்கே இன்னொரு குழந்தை தொங்கிட்டு இருந்தால் என்ன ஆகும்? செடிகளுக்கு அப்படி தானே இருக்குது. அது அழகுங்கிறோம். நீ நினச்சி பாருங்கள், ஒரு மனுஷனோ ஒரு மிருகமோ அதில் இது உடம்பெல்லாம் குட்டி குட்டியாக குழந்தைங்க பிறந்துக்கிட்டு அதுங்க கையாமையான கத்திக்கிட்டு இருந்ததுன்னா நல்ல வேலை. அது அஸ்தி ஜாயத்தை வர்த்தத்தையோடு முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம சர்ஜிக்கலாக எடுத்துகிறோம், கீமோதெரப்பி போட்டு கொண்டு விடுறோம். இது தாங்க வித்தியாசம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது இல்லை பயாலஜி. இப்படி மரங்கள் வந்து அது ஒரு நிலைத்த தன்மையாக அது உற்பத்தி செய்துக்கிட்டே இருக்கிறதுனால உயரமாக வளர்றதை பார்க்குறோம். செக்கோயா அப்படின்னு ஒரு மரம் இருக்குது.
அமெரிக்காவில் அது ரொம்ப ஃபேமஸ். நார்த் அமெரிக்காவில் இருக்குது. செக்கையா செம்பர் வைரன்ஸ் அப்படின்னு அந்த மரத்தினுடைய பேர். நீங்கள் வேணால் கூகுளில் தேடி பாருங்கள். அந்த மரம் இயேசுக்கு முன்னாடியே 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. அதனுடைய வயசு 5000 வருஷம். இயேசு பிறந்து 2000 வருஷம் தானே. அதனுடைய நடுவில் இருக்க தண்டை ஒரு போர் போட்டு எடுத்துருக்குறாங்க. அந்த ஸ்லைஸ் மாதிரி எடுத்துருக்காங்க, கொடா போட்டு மாதிரி. அதில் கோடு அது வருஷம் இருக்கும். இந்த மரம் வளர வளர அது தடிமன் அதிகமாகிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ அது ரிங்காக இருக்கும். அதுதான் நமக்கு மரத்தில் எல்லாம் அழகாக கோடுகளாக வரது பார்க்குறோம். அந்த ரிங் ஒன்று ஒரு வருஷத்துக்கு ஒரு கோடு. ஏன் அந்த ரிங்கு உண்டாகுதுன்னா, மழை காலத்தில் அந்த செல்லெல்லாம் நல்லா விடைச்சி இருக்கும், தண்ணி நிறைய அனுப்பும். வெயில் காலம் வந்துடுச்சுன்னா சுருங்கிடும், அப்போ கொஞ்சம் கருப்பாக இருக்கும். அந்த ஒவ்வொரு வருஷத்துலேயும் மழை காலம் வெயில் காலம் வர்றதுனால டிஸ்டிங்க்டாக கோடுகள் இருக்கிறத பார்க்கணும். அதை வச்சு இந்த மனுஷனுடைய வயசை கண்டுபிடிச்சிடலாம். அப்படி கண்டுபிடிச்சா 5000 வருஷம் கண்டுபிடிச்சிருக்கிறார். கோயம்புத்தூரில் நீங்கள் காஸ் மியூசியத்துக்கு போனீங்கன்னா ஒரு தேக்கு மரம் ஆள் உயரத்துக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறாங்க, சிப்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நேந்திரங்காய் சிப்ஸ் மாதிரி அப்படியே வெட்டி வச்சுருக்கிறாங்க. அதில் வரிகளெல்லாம் வரைஞ்சிருக்கிறாங்க. 450 வருஷம் அதில் வாஸ்கோட காமா உள்ளே வந்தது, இந்தியாவுக்கு நுழைஞ்சு அதெல்லாம் லேபிள் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் போய் பார்க்கணும். உங்கள் குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு போய் காஸ் மியூசியத்தை காட்டுங்க. அற்புதமான வனப்பொருள்களை வச்சுருக்கிறாங்க அந்த காஸ் மியூசியத்துக்கு. காஸ் மியூசியம் GAUSS. அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது இல்லைங்களா, திவான் பகதூர் ரோடு, அதில் கவுலி பிரவுன் ரோடு, சென்ட்ரல் லைப்ரரிக்கு நேர் எதிரில் உள்ளே போனீங்கன்னா ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் டிக்கெட் வாங்கி கொடுப்பாங்க. க்யூரேட்டர் இருப்பாங்க, கேட்டு பாருங்கள். அங்கே பார்க்கும் பொழுது இந்த செக்கவையா செம்பர் வைரன்ஸுங்கிற மரத்தில் அது ரோட்டுக்கு நடுவில் இருக்கிறதுனால உள்ள கொகையை வெட்டி அது வழியாக லாரி போகுது. ரோடு போட்டிருக்கிறாங்க. அது கால் கீழே ரோடு போகுது. அதோடய உயரத்தை நம்ம பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 65 பேர் சேர்ந்து கட்டி பிடிச்சாதான் அதனுடைய ஃபுல் சைஸே நம்ம தொட முடியும். அதெல்லாம் ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். இன்னமும் அது உயிர் வாழ்ந்துட்டு தான் இருக்குது. மானுமெண்ட்ஸ் இன்னும் எத்தனை காலம் இருக்குன்னு தெரியல. சில டெசர்ட்டில் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப சாதாரணங்க. 5000 வருஷங்க. 500 மில்லியன் வருஷமாக இருக்கிறது ஒரு காட்டுக்குமா? அது கடலில் நீங்கள் சொன்னீங்கல்ல கோரல் அப்படின்னு, கோரல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பவழப்பாறைகள். அந்த பவழங்கள் சொல்கிறது எல்லாமே அனிமல்ஸ். தன்னை சுற்றி ஒரு சுண்ணாம்பு கூடை கட்டிக்கும். அந்த சுண்ணாம்பு கூடு காரையாகி அதில் இருக்கிற பாக்டீரியா, அதில் சில பாசிகள்லாம் இருக்கும், அது நிறங்களெல்லாம் உள்ளே கொடுத்து அது பெர்மனெண்ட்டாக சிவப்பு நிறமே மாறிடுச்சுன்னா பவளங்கிறோம். டைனோஃப்ளாஜலேட் அப்படிங்கிற ஒரு பாசி தான் அந்த கோரல்ங்கிற சுண்ணாம்பில் அது போய் ஒட்டிக்கும். அது எத்தனை பேர் வசிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த கோரல்ன்ற அந்த செவரை உண்டாக்குறது போரிஃபெரா அப்படின்ற ஒரு ஆர்கானிசம். அந்த ஆர்கானிசத்தினுடைய உடம்பு மேலே எண்ணிறந்த பாக்டீரியாவும் இந்த டைனோஃப்ளாஜலேட்ஸ் வளர்ந்து சிவப்பாகிறது பவழம்னு சொல்கிறோம். அது சாகவே சாகாது. அந்த உடம்பு அப்படியே தான் இருக்கும். அதுக்குள்ளே உள்ளே இருக்கிற ஆள் மாறிக்கிட்டே இருப்பார். அதில் அந்த போரிஃபெராங்கிறவர் எத்தனை பேர் அவர் புறப்பட்டு வேறு ஆளும் கிடையாது. அவரே தான் இறந்து இன்னொரு செல்லை உற்பத்தி பண்ணார், அவரே இறந்து இன்னொரு பண்ணுவார். இப்படியே வளர்ந்துக்கும்போது பவழப்பாறைகளெல்லாம் 430 வருஷம் மில்லியன்கள் வருஷத்துமா இருக்குது. அதை நம்ம அழிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி இந்த இப்போல்லாம் ப்ளீச் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா கடல் அமிலமாக மாறிக்கிட்டு இருக்குதா. காற்றுல இருக்கக்கூடிய இந்த கார்பன் டை ஆக்சைடும் சல்ஃபியூரிக் ஆசிடும் நைட்ரஸ் ஆக்சைடு நம்ம காரில் இருக்க டீசல் பற்றி எரியும் பொழுது இந்த காற்றுல இருக்கிற நைட்ரஜன் என்ஜினுக்குள்ளே போய் ஹாட் ஆகி ஆக்சிஜனோட கலந்து நைட்ரிக் ஆக்சைடாகவும் நைட்ரஸ் ஆக்சைடாகவும் கேஸாக வெளிவருது. அதை நம்ம ஃபில்டர் பண்ணி ரிமூவ் பண்ணணும். பண்ணலன்னா காற்றுல தான் போகும் கார்பன் டை ஆக்சைடு. அப்புறம் பெட்ரோல் எப்பவுமே சல்ஃபர் இருக்கும். அது செடியிலேருந்து தானே வந்தது பெட்ரோல் டீசல். அதில் சல்ஃபர் இருக்கும், அதுவும் சேர்த்து சல்ஃபர் ஆக்சைடாக வரும். இது காற்றுல இந்த எல்லா வெஹிக்கிள்லேருந்து வர புகையிலையும் சல்ஃபர் ஆக்சைடும் நைட்ரஸ் ஆக்சைடும் நிறைய இருக்கும். அது காற்றுல இருக்கிற ஈரத்தில் கலந்து அமிலமாக மாறிடும். நைட்ரிக் அமிலம் சல்ஃபூரிக் அமிலம். மழை பெய்யும் போது அது கீழே கொட்டும். அது பேர் ஆசிட் ரெயின்னு சொல்கிறோம். அது தான் தாஜ்மஹால்லாம் உதிர்ந்து போவதற்கும் மார்பிள் ஸ்டேச்செல்லாம் பொறிஞ்சு போகிறதுக்கும் காரணம். நம்மளுடைய காம்பவுண்ட் வாலெல்லாம் கூட பொறிஞ்சு போகிறதுக்கு ஆசிட் ரெயின் தான் காரணம். நம்ம காரைகள்லாம் சிமெண்ட்டில் கேல்சியம் தான் இருக்குது, ஜிப்சம் கால்சியம் எல்லாம் இருக்கிறதுனால கரைஞ்சி போகிறதுக்கு இந்த ஆசிட் ரெயின் தான் காரணம். நம்ம ரெயின் தான் காரணம்.
தார் ரோடெல்லாம் பேத்துட்டு கலைஞ்சு போகிறது ரெயின் தான் காரணம். எல்லாமே அமிலம் தான். கடலினுடைய அமிலம் பிஹெச் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிறதுனால இந்த கால்சியம் சொல்லக்கூட பவளங்களும் கரைஞ்சி போயிட்டுருக்குதை பார்க்குறாங்க. இதெல்லாம் தவிர்க்க முடியாத மாற்றங்கள். நமக்கு எப்படி வந்து அஸ்தி ஜாயத்தை விப்பரணி மத்தையில் இருக்குதோ பூமிக்கும் இருக்கும் இல்லை? பூமியும் அப்படி தானே, ஒரு காலம் இருந்தது, வளர்ந்தது, இப்போ மாறிக்கிட்டு இருக்குது. அப்போ கொஞ்ச நாள் ஆகாது, அதுக்கும் வந்து க்ஷீயத்தை ஏற்க தானே செய்யும். அதை நம்ம ஏற்றுக்கணும். அதுதான் யாஸ்கர் அன்றைக்கி சொல்லியிருக்கிறார். இப்போ எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு நினைக்கிறேன். சரி, அடுத்த கேள்விக்கு வரைக்கும் பாஸ் பண்ணிக்கலாம்.